பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரில் பார்வையிட்டு வருகிறார். மரக்காணத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உப்பளங்களை தற்பொழுது சேதமடைந்த உப்பளங்களை பார்வையிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கள ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். வணக்கம் பரத். தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கள ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அன்று கரையை கடந்தது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்து விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போட்டது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மேலும் மரக்காணம் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையோரம் அமைந்துள்ள 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களில் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்து கடல் போல் காட்சியளித்தது. இந்த புயல் பாதிப்புகள் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது இந்த உப்பளம் பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வின் போது உப்பள தொழிலாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அவர்கள் உப்பள தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உப்புகளை சேமித்து வைப்பதற்கு உப்பு சேமிப்பு கிடங்கு மத்திய அரசிடம் பேசி அமைத்து தருவதாகவும் உறுதியளித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கழிவேலி பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பரத்.